திருச்சி ஸ்ரீரங்கம் அருள்மிகு ஸ்ரீ ரெங்கநாதர் திருக்கோயிலில் இன்று காலை மகா சம்ரோக்ஷனம் நடைபெற்றது. பல்லாயிரக்கணக்கான பக்தர்கள் இதில் கலந்து கொண்டு சுவாமி தரிசனம் செய்தனர். 108 வைணவ திருத்தலங்களில் முதன்மையானதும் பூலோக வைகுண்டம் என்று போற்றப்படுவதுமான ஸ்ரீரங்கம் அருள்மிகு ரெங்கநாதர் திருக்கோயிலின் மகா சம்ரோக்ஷன திருப்பணிகளுக்காக முதலமைச்சர் செல்வி ஜெயலலிதா 10,45 லட்சம் ரூபாய் நிதி ஒதுக்கீடு செய்ததை அடுத்து கோயிலின் கிழக்கு வாசல் கட்டை கோபுரம், பரமபத வாசல் கோபுரம் உள்ளிட்ட 11 கோபுரங்கள் மற்றும் சீனிவாச பெருமாள் சன்னதி, ஸ்ரீ வேணுகோபாலன் சன்னதி உள்ளிட்ட 43 உப சன்னதிகளுக்கான திருப்பணிகள் நடைபெற்று வந்தன. இத்திருப்பணிகள் நிறைவு பெற்றதை அடுத்து இன்று காலை மகா சம்ரோக்ஷனம் வெகு சிறப்பாக நடைபெற்றது. பல்லாயிரக்கணக்கான பக்தர்கள் விழாவில் கலந்து கொண்டு சுவாமி தரிசனம் செய்தனர். மகா சம்ரோக்ஷன விழாவுக்காக முதலமைச்சர் செல்வி ஜெயலலிதா உத்தரவின்படி பக்தர்களுக்கு குடிநீர், சுகாதாரம், போக்குவரத்து மற்றும் பாதுகாப்பு உள்ளிட்ட அனைத்து வசதிகளும் சிறப்பாக மேற்கொள்ளப்பட்டிருந்தன. இதேபோல் கும்பகோணம் அருகே அமைந்துள்ள முருகப்பெருமானின் அறுபடை வீடுகளில் 4ஆம் படை வீடான சுவாமிமலை அருள்மிகு சுவாமிநாத சுவாமி ஆலயத்தில் முதலமைச்சர் செல்வி ஜெயலலிதா உத்தரவின்படி 1,50 லட்சம் ரூபாய் செலவில் திருப்பணிகள் மேற்கொள்ளப்பட்டு இன்று காலை மகா கும்பாபிஷேகம் சிறப்பாக நடைபெற்றது. தமிழகத்தின் பல்வேறு இடங்களில் இருந்தும் ஆயிரக்கணக்கான பக்தர்கள் இவ்விழாவில் கலந்து கொண்டு சுவாமி தரிசனம் செய்தனர். இவ்விழாவையொட்டி பக்தர்களுக்கு தேவையான அனைத்து வசதிகளும் சிறப்பாக மேற்கொள்ளப்பட்டுள்ளன. ரொம்ப நல்லா இருந்தது அரேஞ்ச்மெண்ட்ஸு. க்ரௌடெல்லாம் கரெக்டாக அரேஞ்ச் பண்ணி க்ளீனாக மேலே கொண்டு வந்து விட்டு எந்த ப்ராப்ளமும் யாருக்குமே இல்லை. நல்ல தரிசனம் இந்த மாதிரி கிடைக்க கடவுளோட அருள் தான் எங்களுக்கு. சிஎம்க்கு உங்களுக்கு நன்றியை தெரிவிச்சுக்கிறோம்.